இந்த ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நீங்க நல்லா இருப்பீங்க என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு குட் ஃப்ரைடே இல்லைங்களா? தமிழ்ல சொல்லணும்னா நல்ல வெள்ளி. இந்த நல்ல வெள்ளி நீங்க நல்லா இருக்கக்கூடிய வெள்ளி. ஆண்டவர் தம்முடைய மேலான இரக்கத்தாலும் தயவாலும் இன்றைக்கு உங்களை மிக மேன்மைப்படுத்தி நலமாய் வளமாய் காத்து உங்களை ஆசீர்வதிக்க போகின்றார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. நல்ல வெள்ளி, குட் ஃப்ரைடே. இந்த நாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடு மரணத்தை நினைவு கூறுகிற ஒரு நாளாய் இருக்கின்றது அல்லவா? இந்த நாளில்தான் பரமபிதா நம்மேல் எவ்வளவு அன்பு வைத்தார் என்பதை விளக்கிய நாள், காண்பித்த நாள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டே போகக்கூடாது, நாசமாய் போகக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது, அவன் நன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த குமாரனையே தந்து இவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்தார். பரமபிதாவினுடைய திட்டத்தை பார்த்தீர்களா? தன் மகன் பாதிக்கப்பட்டாலும், குமாரனாகிய கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாலும், நீங்களும் நானும் பாதிக்கப்படக்கூடாது, காக்கப்பட வேண்டும் என்று நம்மை மீட்டெடுத்த ஒரு நாள். கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாண்ட ஒரு நாள். இந்த நாளில் நாம் ஆண்டவருக்கு நிறைய நன்றி செலுத்தணும். இந்த நாள்ல நம்ம நிறைய நம்பணும். என்னன்னா, நம்ம நல்லா இருப்போம், நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் நன்றாயிருப்பதற்கான அத்தனை கிரயத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் செய்திருக்கிறார், செலுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் மறந்து விடவே கூடாது. ஒரு நாளும் மனிதர்கள் பாவம் செய்து தேவ நோக்கத்தை மறந்து தேவ மகிமையை இழந்து விழுந்து போனார்கள். தேவன் எந்த நோக்கத்திற்காக மனிதனை படைத்தாரோ அந்த நோக்கத்தை மனிதன் அலட்சியப்படுத்தி, மனிதனை தேவன் செம்மையானவனாக படைத்தார். ஆனால் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டு தேர்வுகள் செய்து வாழ்க்கையை நாசப்படுத்தி அழித்துக் கொண்டார்கள், பாதிக்கப்பட்டார்கள், விழுந்து போனார்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்து விழுந்து போன மனிதனை தூக்கி எடுத்த நாள் இந்த நல்ல வெள்ளியாம், குட் ஃப்ரைடே நாள். எல்லா மார்க்கத்தினரும் அழைக்கிறார்கள், சுத்தமாயிட்டு வா. ஆனா இவர் அழைக்கிறார், நான் சுத்தமாக்குறேன் வா. எத்தனை அன்புள்ள தேவன் பாருங்கள். மனிதன் வீழ்ந்து போனபடியினால், விழுந்த மனிதனே நீ எழுந்து வா என்று சொல்லி அவனை தன்னிடத்துக்கு வரும்படிக்கு கட்டாயப்படுத்தியவர் அல்ல இவர். எங்கு மனிதன் விழுந்தான், பூமியில் மண்ணில் விழுந்தான், அந்த மண்ணுக்கு இறங்கி வந்தார். அந்த மண்ணில் தியாகமாய் தன்னுடைய ஜீவனை தந்தார், ரத்தத்தை சிந்தினார். எதற்காக? நீங்கள் நன்றாய் இருப்பதற்காக, நீங்கள் வளமாய் இருப்பதற்காக. ஆகவே நாம் நினைவு கூற வேண்டும், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மாண்ட நாள் எனக்கு நன்மை கிடைக்க பெற்ற ஒரு பாக்கியமான நாள். நம்புங்கள். வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, என்னைக்குமே நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். துணி நிறைய துவைக்கணும், ஆனா துணியை துவைக்கிறதுக்கு வேண்டிய சூழல் இல்லை. என்ன பண்ணலாம்? சம்பளத்துக்கு ஆளை நீங்க வச்சுக்கலாம். காசு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து துணி துவைச்சிட்டு போயிடுவாங்க. பைக் இருக்கு, கார் இருக்கு, ஓட்டுறதுக்கு சூழல் நல்லா இல்லை. என்ன பண்ணலாம்? டிரைவரை நீங்க வச்சுக்கலாம், அவங்க ஓட்டுவாங்க. சம்பளத்துக்கு நீங்க அவங்கள வைத்துக் கொள்ளலாம். சம்பளத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க கார் ஓட்டுவாங்க, பைக் ஓட்டுவாங்க, நமக்கு துணி துவைச்சு கொடுப்பாங்க, வீட்டை சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க, பாத்திரம் துளைக்கி கொடுப்பாங்க. என்னென்ன உதவிகள் வேண்டுமோ ஒரு மனுஷனை வச்சு அவங்களுக்கு நம்ம காசு கொடுத்து அந்த வேலையை நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் நமக்கு மனசுல ஒரு வலி வந்துடுச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், அதை சுமக்கிறதுக்கு நீங்க யாருக்கும் சம்பளம் கொடுத்து ஆளை வச்சுக்க முடியாதுங்க. நம்ம கை காலில், உடம்புல, தலையில, இடுப்புல, எலும்புல ஒரு விபத்து வந்துடுச்சு, ஒரு காயம் வந்துருச்சு,
அப்படின்னு சொன்னா அந்த வலியையும் அந்த வருத்தத்தையும் சுமக்கிறதுக்கு காசு கொடுத்து சம்பளத்துக்கு ஒரு ஆளை நீங்க நியமிக்க முடியாது. பாருங்களேன், சில வலிகளை, சில காயங்களை, சில காய்ச்சல்களை, சில உடல் பிரச்சனைகளை, மன பிரச்சனைகளை நாம் தான் சுமந்து ஆக வேண்டும். எவ்வளவு காசு பணம் கோடி கோடியா இருந்தாலும் அதுக்காக ஒரு ஆளை நம்ம சம்பளத்துக்குன்னு வச்சுக்கவே முடியாது. பாருங்களேன், நம்முடைய அந்த பாரத்தை, நம்முடைய வலியை, அந்த காயத்தை, அந்த ரணத்தை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் ஏற்றுக்கொண்டாரா? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஆமா, காயத்தோடு இருக்கீங்களா? வலியோடு இருக்கீங்களா? வேதனையோடு இருக்கீங்களா? அதை சுமப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தவர் மாண்டவர் இயேசு கிறிஸ்து. நீங்க சொல்லலாம், என் வலியை அவர் சுமப்பாரா? என் காயத்தை அவர் சுமப்பாரா? என் ரணத்தை அவர் ஆத்துவாரா? நீங்க கேட்கலாம். கண்டிப்பா. வசனம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? நீங்க யோசிக்கலாம், என் காயம் அவர் சுமக்கணும், நான் சுகமாகணும்னா நான் என்ன செய்யணும்? வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்க முடியுமா? அவர் உன் வலி வேதனை எல்லாம் ஏற்றுக்கொண்டார் என்று உன்னால் விசுவாசிக்க முடியுமா? விசுவாசிக்க முடிந்தால் கர்த்தருடைய புயம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பவர் உங்க லைஃப்ல வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்படின்னா அவரும் பாடுகளை ஏற்றுக்கொள்ளணும்னா அவரை நீங்க அப்பாவா ஏத்துக்கணும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ நீங்க அவரை ஏத்துக்கணும். உங்க ஆத்ம ரட்சகரா நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டா, உங்கள் பாவ பரிகாரியாக இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், உங்களை குணமாக்கக்கூடிய மருத்துவராக நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால், உங்களை விடுதலையாக்கக்கூடிய இரட்சகராக நீங்கள் இயேசுவை ஆத்மார்த்தமாக விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால், உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ள, உங்கள் பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள, சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள, தீமைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு நிம்மதி, ஒரு விடுதலையை, ஒரு மீட்பை இன்றைக்கு உங்களுக்கு தர மரித்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. அவர் தான் சுமக்கிறேன்னு சொல்றார் இல்லையா? நீங்க எதுக்கு பாரத்தை சுமந்து தவிக்கிறீர்கள்? கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். அவரை நம்புகிற விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை ஒரு நாளும் அவர் மறக்க மாட்டார். ஒருபோதும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆகவே சிலுவைக்காக நன்றி செலுத்துங்கள், மீட்புக்காக நன்றி செலுத்துங்கள். நமக்காக ஜீவனை தந்த தேவகுமார் நம் இயேசு கிறிஸ்துவுக்காக நன்றி செலுத்துங்கள். தேவகுமார் நம் இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்த பரலோக பிதாவுக்கு நன்றி செலுத்துங்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னென்ன பகுதியில் உங்களுக்கு விடுதலை, சுகம், மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம் வரணுமோ அந்த பகுதிகளிலெல்லாம் நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த பகுதிகளிலெல்லாம் அவர் உங்களுக்கு ஒரு மீட்பை தந்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். இன்றைய உங்களுடைய நல்வாழ்வுக்காக நான் ஜெபிக்க போகின்றேன். இன்றைக்கும் நம்முடைய ஆலயத்தில் காலையில 7:30 மணிக்கு முதல் ஆராதனை இருக்கிறது, குட் ஃப்ரைடே ஆராதனை. இன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு 2ஆம் ஆராதனை, குட் ஃப்ரைடே ஆராதனை நம்ம சர்ச்சில் நடக்க போகுது. அருகாமையில் உள்ளவர்கள் பங்கு கொள்ளுங்கள். வெகு தொலைவில் இருப்பீர்களே ஆனால் நீங்க ஆன்லைன்ல பங்கு கொள்ளுங்கள். இந்த நாள் ஆராதனை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். நீங்கள் கனம் பெற்றவர்கள். இன்றைய உங்களுடைய காரிய கடமைகள் நன்மையை அமைந்தருள உங்களுக்காக நான் விசேஷமாக நான் ஜெபம் பண்ண போறேன். அது போலவே இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் எம் கிருஷ்ணசுவாமி, அன்பு சகோதரர் எம் தினேஷ்குமார், அன்பு சகோதரி எம் சங்கரி ஷாரன் மற்றும் அன்பான பிள்ளைகள் ரூபன், எம் வர்ஷா, ஜாஸ்பர் மற்றும் இன்றைக்கு
திருமண நாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, இந்த குட் ஃப்ரைடே, இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. மீட்பின் மூலமா இயேசு கிறிஸ்துவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததின் மூலமாய் வந்ததான அனைத்து ஆசீர்வாதங்களையும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் உதயமாகட்டும் ஆண்டவரே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீர் சிந்திய ரத்தம் இன்றைக்கும் பரிந்து பேசுகிற, நன்மைகளை சொல்லுகிற, நன்மைகளை பேசுகிற ரத்தமாய் இருக்கின்றதுனால உடைய பிள்ளைகள் இன்றைக்கு நன்றாய் இருப்பார்களாக, சுகமாய் இருப்பார்களாக, வாழ்ந்திருப்பார்களாக, எல்லா வளனும் பெற்றிருப்பார்களாக என்று சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல ஸ்நேக பிரிய பாசம் மிகுந்த நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிக்கவே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இன்றைய நம்முடைய பிள்ளைகளுடைய காரிய கடமைகள், திட்ட தீர்மானங்கள், கொடுக்கல் வாங்கல், போக்குவரவு, நல்ல ஆலோசனைகள், நல்வாழ்வு சிறக்க செழிக்கும்படி நாங்கள் வாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கின்றோம் தகப்பனே. விசேஷமாக இன்றைய நாளிலே பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் காண்கின்ற இப்படிப்பட்ட விசேஷமான ஆண்டுகளைப் போல உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக ஆனந்தமான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான, கொண்டாட்டமான வருஷங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே தந்திரல வேண்டுமென ஒவ்வொரு பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.